ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாராச்சும் 8th 12th படிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். ஓகேங்களா? இது ஒரு கவர்மெண்ட் ஜாப். இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எந்த டிபார்ட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை அதுல இருந்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோல ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் எல்லாத்த பத்தின டீட்டெயிலாம் நாங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். அதே மாதிரி ஒரு லைக் போட்டு விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு சின்ன அப்டேட் என்னன்னா, நம்ம ஷார்ட் செக்ஷன்ல டெய்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஆர்ஆர்பி ஜாப், பேங்க் ஜாப் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஷார்ட் செக்ஷனுக்கு கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்க. வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு நாங்க சென்ட் பண்றோம். ஓகேங்களா? இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 8th 12th டி ஃபார்ம், ஜிஎன்எம் அண்ட் எம்எஸ்சி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலா 22 போஸ்டிங்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட சேலரி வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 40,000 அப்படிங்கறத அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லாஸ்ட் டேட் வந்து 31st ஆஃப் ஆகஸ்ட் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு 4 நாள் தான் இருக்கு. ஸோ மறக்காம அப்ளை பண்ணிருங்க. வாங்க இந்த வீடியோல ஃபுல்லா எந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து என்னென்ன போஸ்டிங்ஸ்க்கு வந்து வேகன்சி இருக்கு, அப்புறம் வேற ஏதாச்சும் கன்செஷன் இருக்கா, ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இங்க என்ன போட்டிருக்காங்கன்னா நம்ம வந்து பப்ளிக் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்ல இருந்து ஜாப் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் லாஸ்ட் டேட் வந்து 31st ஆஃப் ஆகஸ்ட் 2024 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்டார்ட் டேட் வந்து 19th ஆஃப் ஆகஸ்ட் அப்படிங்கறத கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து கவர்மெண்ட் வெப்சைட், அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட். ஓகேங்களா? இதுல வந்து இந்த வியூவை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க வந்து போய் அஃபிஷியல் நோட்டிபிகேஷனை ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வந்து இந்த அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் பிடிஎஃப் ஏதாவது வேணும்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு டைரக்டா ப்ரொவைட் பண்றோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் வரலாம். இந்த அஃபிஷியல் நோட்டிபிகேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாவட்ட நல்வாழ்வு சங்கத்துல இருந்து இந்த நோட்டிபிகேஷன் வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம போய் பார்த்தோம்னா நம்ம வந்து 14 ஜாப் வேகன்சி, ஜாப் போஸ்டிங்ஸ் வந்து 22 போஸ்டிங்ஸ் வந்து வேகன்சி கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்ஸ் அப்படிங்கறத பார்க்கலாம் கிளியரா. ஓகேங்களா? ஆயுஷ் மருத்துவர், சித்தா, நம்பர் ஆஃப் வேகன்சி 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமம் பேச்சுலர் டிகிரி, பிஎஸ்எம்எஸ் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி வித் ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன், சேலரி 40,000 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் வந்து 59 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மருந்து வழங்குனர், சித்தா, டிப்ளமோ இன் ஃபார்மசி, டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி கண்டக்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இதுல வந்து சேலரி வந்து 750 பர் டே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் வந்து 59 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருந்து வழங்குனர் ஹோமியோபதி, டிப்ளமோ இன் ஃபார்மசி, டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி கண்டக்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அப்புறம் சேலரி வந்து 750 பர் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து 59 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிகிச்சை உதவியாளர் பெண், இன்டகிரேட்டட் டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி கண்டக்டட் டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி, சென்னை. அதுக்கு வந்து 15,000 சேலரி, 59 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்நோக்கு பணியாளர் 8ஆம் வகுப்பு, ஸோ 8th யாராச்சும் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து இதுக்கு டைரக்டா அப்ளை பண்ணலாம். தமிழ் நன்கு எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். அப்புறம் வந்து இதோட சேலரி 300 பர் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஏஜ் வந்து 37 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாதுகாவலர் 1, 8ஆம் வகுப்பு தேர்ச்சியுடைய, தமிழ் நன்கு எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8th படிச்சுட்டு தமிழ் எழுத படிக்க தெரியும்னா நீங்க டைரக்டா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து காது கேளாமை தடுப்பு மற்றும் கட்டுப்பாடுக்கான தேசிய திட்டம். இதுக்கு வந்து ஜாப் நோட்டிபிகேஷன் என்னன்னா நீங்க வந்து HSC 12th முடிச்சுட்டு
பிசிக்ஸ், பாட்னி, கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி இந்த குரூப் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து சேலரி வந்து 17,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 35 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் செவிலியர் நர்ஸ் வந்து டிப்ளமோ ஆர் டிகிரி இன் ஜெனரல் நர்சிங், டிப்ளமோ ஆர் டிகிரி இன் சைக்காட்ரிஸ்ட் நர்சிங் ரெகனைஸ் பை த நர்சிங் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18,000 சேலரி, 40 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆலோசகர் உளவியலாளர் அவங்க வந்து எம்ஏ எம்எஸ்சி சைக்காலஜி ஆர் அப்ளைட் சைக்காலஜி அதெல்லாம் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பேச எழுத படிக்க தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 23,000 வந்து சேலரி அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. 40 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஓட்டுநர், நடமாடும் மருத்துவ குழு, ஓட்டுநருக்கான ஹெவி லைசன்ஸ் மற்றும் 3 ஆண்டுகள் அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து 13,500. அதுக்கப்புறம் இடைக்கால சுகாதார செவிலியர் பிஎஸ்சி, அதுக்கப்புறம் என்ஜி டிஜிஎன்எம் தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தால் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட சேலரி வந்து 18,000, 50 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் சுகாதார ஆய்வாளர் நிலை 2 செகண்ட், அதுக்கு வந்து 12th படிச்சிருக்கணும், பயாலஜி குரூப் எடுத்திருக்கணும். அதுக்கப்புறமேட்டு தமிழ் லாங்குவேஜ் வந்து 10th லெவல்ல இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரி வந்து 14,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கணக்கு உதவியாளர் பிகாம் இன் டேலி, டைப்பிங் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் ஹையர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரி வந்து 16,000. அதுக்கப்புறம் இதோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் 30 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க இந்த ஜாப் நோட்டிபிகேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், நேட்டிவிட்டி சர்டிபிகேட், ஆதார் கார்டு எல்லாத்தையும் ஜெராக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நிபந்தனை, இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு சொல்லி போட்டிருக்காங்க. செயலாளர், மாவட்ட நல்வாழ்வு சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம், பல்நோக்கு வளாகம், பல்துறை வளாகம், அரியலூர் மாவட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட பதவிகளுக்கு அவசரம் மற்றும் அவசியம் கருதி உடனடியாக பணி நிரப்ப வேண்டியுள்ளதால் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு இந்த 31st of Augustக்குள்ள நீங்க வந்து நேர்லோ அல்லது தபால் மூலியமாகவோ நீங்க வந்து இந்த அப்ளிகேஷனை நீங்க வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கறத இந்த ஜாப் நோட்டிபிகேஷன்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அது என்னன்னா இதுதான் வந்து அந்த ஜாப் நோட்டிபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம். மாவட்ட நலச்சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம், அரியலூர், மாவட்ட விண்ணப்ப படிவம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதை வந்து பெயர் தமிழார் இங்கிலீஷ்ல எழுதணும், தந்தையார் கணவர் பெயர், கைபேசி எண், அதுக்கப்புறம் பிறந்த தேதி, வயது, இந்த டேட் படி என்ன அப்படிங்கிறது எழுதணும். அப்புறம் மதம், ஜாதி, அதுக்கப்புறமேட்டு கல்வி தகுதி, உங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், முன் அனுபவம், ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ், வட்டாரம், வட்டம், மாவட்டம் எல்லாத்தையும் எழுதணும். அதுக்கப்புறம் முகவரி எழுதி இது கூட வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் இதெல்லாம் டீடைல்ஸ் இதோட அட்டாச் பண்ணி நீங்க வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து போஸ்டாவோ இல்ல நேரடியாவோ கொண்டு போய் ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தின ஒரு அப்டேட். ஓகேங்களா? வேற ஏதாச்சும் ஒரு ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தின அப்டேட் வேணும்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாப் வீடியோவை நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.